திருமந்திரம் பாடல். திருமூலரின் பிரபஞ்ச கணிதமும் தத்துவ விளக்கமும். திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தொகுப்பில் திருமந்திரத்தின் முதல் பாடலின் ஆழமான தத்துவ விளக்க உரையை காண்போம். திருமூலர் ஒரு சிறந்த சித்தர் மட்டுமல்ல, மாபெரும் மெய்ஞான விஞ்ஞானியும் ஆவார். இந்த முதல் பாடலில் 1 முதல் 8 வரையிலான எண்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அமைப்பு, மனித உடலின் ரகசியம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்விற்கான பயணத்தை மிக சிறப்பாகவும் நுட்பமாகவும் விளக்கியுள்ளார். திருமந்திரம் பாடல். ஒன்றவன்தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் புணர்ந்தான். 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. விரிவான தத்துவ விளக்க உரை. ஒன்றவன்தானே, பரம்பொருள் ஒன்றே, இறைவன் ஒருவனே. அவனை பல பெயர்களில், பல வடிவங்களில், பல மதங்களில் நாம் வணங்கினாலும் எல்லா பரம்பொருளும் ஒன்றே. இரண்டவன் இன்னருள், சிவம் மற்றும் சக்தி. அந்த ஒன்றானவன் தன் பெருங்கருணையால் சிவம் சக்தி என இரண்டாகிறான். இறைவன் சிவமுமாய் சக்தியுமாய் மாறி இவ்வுலகை படைக்கிறான். நின்றனன் மூன்றினுள் முப்பெரும் தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 மாபெரும் தொழில்களை அவன் செய்கிறான். 4 உணர்ந்தான், 4 அந்தக்கரணங்கள். பிரபஞ்சத்தை விட்டு மனித உடலுக்குள் வருவோமானால் மனிதனை இயக்குவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்தக்கரணங்களே. இந்த 4ஐயும் நாம் முழுமையாக உணர்ந்தால் மட்டுமே நம்மை நாம் ஆள முடியும். 5 வென்றனன், 5 பொறிகளை வெல்லுதல். அந்த 4 அந்த கரணங்களையும் உணர்ந்து விட்டால் நமது 5 பொறிகளையும், அதாவது மெய்வாய், கண், மூக்கு, செவி வென்று விடலாம். 5 பொறிகளை யாராலும் முழுமையாக அழிக்கவோ அடக்கி ஒடுக்கவோ முடியாது. ஆனால் அவற்றை ஆள முடியும். 6 விரிந்தன 6 ஆதார சக்கரங்கள். இந்த மனித உடலில் மூலாதாரம் முதல் ஆக்ஞாமரை 6 ஆதார சக்கரங்களாக இறைவன் விரிந்திருக்கிறான். பிரபஞ்சன் நோக்கில் விரிவாக பார்த்தால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களோடு 6வதாக உயிர் என்பதும் சேர்ந்து 6 கூறுகளாக அவன் விரிந்திருக்கிறான். 7 சந்திரனன் 7வது நிலையான சகஸ்ராரம். மனிதன் தனது 6 சக்கரங்களையும் தாண்டி 7வது நிலையான சகஸ்ராரத்தை, அதாவது துரிய நிலை அடைகிறான். தாந்திரும் தான் உணர்ந்தெட்டே. 8ஆம் நிலை மெய்ஞானம். 8 என்பதற்கு தமிழில் அ என்ற எழுத்து வரும். அகரம் சிவத்தை குறிக்கும், உகரம் சக்தியை குறிக்கும். இதுவே சிவசக்தியினை இணைக்கும். ஓம் என்னும் பிரணவ இயக்கம் மேலும் நிலம், நீர், தீ, காற்று
சூரியன் சந்திரனான் ஆகிய அஷ்டதாவது 8 தத்துவ வடிவங்களில் தன்னை உணர